Hello everyone, welcome to Mastery, it's Rosario's Academy. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஜேர்னலில் உள்ள ஒரு டெபிட்டட் அக்கௌண்ட்டை ஜேர்னலில் உள்ள டெபிட் என்ட்ரியை எப்படி லெஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக பார்த்தோம். இப்போ அதே ஜேர்னலில் உள்ள கிரெடிட் என்ட்ரியை அதுக்கு அடுத்து கிரெடிட்டட் என்ட்ரியை ஓகேவா ஒரு ரெண்டு அக்கௌண்ட்டை பண்ணியிருப்போம் இல்லையா. ஒரு ஜேர்னலில் டெபிட்டட் அக்கௌண்ட்டும் இருக்கும், கிரெடிட்டட் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி லெஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ரொசீஜர் இஸ் கோன் பி த சேம், கொஞ்சம் ஆப்போசிட்டாக ஒரு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பார்த்துடலாம். ஓகே பாருங்க, கிரெடிட் அக்கௌண்ட் போஸ்டிங் ஸ்கீம் மெத்தட். ஓகே, கிரெடிட் ஜேர்னலில் கிரெடிட்ல இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை எப்படி போஸ்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓப்பன் த ஜேர்னல் பேஜ், லொக்கேட் பண்ணிட்டோம் என்ட்ரியை. ரீட் த டைட்டில் ஆஃப் த கிரெடிட் அக்கௌண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம read the title of the debit account பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த கிரெடிட் பண்ண அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணினதுக்கு அப்புறம் the same story again. Does the account exist on the ledger or not? அதுல அது இருக்கிறதா, லெட்ஜர்ல அந்த அக்கௌண்ட் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இல்ல அப்படின்னா we have to open the ledger and put the title on the blank page. லெட்ஜர் புக் எடுக்கிறோம், கடைசி எண்ட் ஆஃப் த பேஜுக்கு போகிறோம். அங்கே புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம், அதாவது இந்த அக்கௌண்ட் நேமை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி அங்கே பேஜ் நம்பரை போடுறோம். ஓகே, தென் அப்படி திரும்ப கீழே வந்துடுவோம். புதுசாக இதை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க, எஸ் ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா டஸ் த அக்கௌண்ட் எக்ஸிஸ்ட், ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா ஓப்பன் த ரெஸ்பெக்டிவ் பேஜ். இருந்தது அப்படின்னா பேஜ் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை அந்த பேஜை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, தென் பாருங்க, go to the credit side. Since we are posting the credited account into the ledger, we have to go to the credit page. Credit side page க்கு போறோம். போனதுக்கு அப்புறம் then month and date columnல போடுறோம். Then the very next step is write the debit account name on the particulars. Opposite aspect account name அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்க நம்ம கிரெடிட் போஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால, கிரெடிட்ல உள்ள அக்கௌண்ட்டை போஸ்ட் பண்றதுனால நம்ம ஆப்போசிட் அக்கௌண்ட் நேம், அதாவது டெபிட்டட் அக்கௌண்ட் நேமை நம்ம அங்க எழுதுறோம். அப்படி எழுதினாலும் கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூவை நம்ம அமௌண்ட் காலத்துல போடுறோம். ரைட் த கிரெடிட் அக்கௌண்ட் வேல்யூ அட் த அமௌண்ட் காலம். ஓகே, டெபிட் அக்கௌண்ட் ஆப்போசிட் ஆஸ்பெக்ட் அக்கௌண்ட் நேம் எழுதினாலும் கிரெடிட் அக்கௌண்ட்கான வேல்யூவை நம்ம போடணும். இது ஏன் போடணும், எப்படி போடணும், இல்லைன்னா ஏன் என்ன தப்பு வரும் அப்படிங்கறத நம்ம லெஜர் போஸ்டிங் வீடியோலயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ தென் ஆஃப்டர் தட் இங்க நம்ம பேஜ் நம்பர் நமக்கு இருக்கு. இப்போ ஜேர்னல் லெட்ஜருக்கு பேஜ் இருக்கிறதுனால ஸோ நம்ம ஜேர்னலுக்கு போயிட்டு என்ன பண்றோம், லெட்ஜர் ஃபோலியோ நம்பரை நம்ம என்ன பண்றோம் ஜேர்னல் புக்ல என்ட்ரி பண்றோம். அண்ட் அட் த சேம் டைம் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், அது எந்த ஜேர்னல்ல எந்த இடத்துல அந்த என்ட்ரி இருக்குன்னு. ஸோ அந்த ஜேர்னல் ஃபோலியோ நம்பரை நம்மளுடைய லெட்ஜர்லையும் நம்ம எழுதுறோம். அதனால தான் புட் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் அண்ட் லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் ஆன் த respective books. Then go to the next posting. பாருங்க, next posting திரும்ப again this இங்க வருது flow chart. Then again go open the journal page, go to the next entry. இப்படியே ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப டெபிட் அக்கௌண்ட் எடுத்து போஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா லெட்ஜர் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு போய் ஆப்போசிட் அக்கௌண்ட் நேம், அதாவது கிரெடிட்டட் அக்கௌண்ட் நேம் எழுதி டெபிட் அக்கௌண்டோட வேல்யூ எழுதுறோம். அதே மாதிரி கிரெடிட்டட் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரியில கிரெடிட்ல உள்ள அக்கௌண்ட்டை லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தா அந்த அக்கௌண்ட்டை லொக்கேட் பண்ணி அங்க கிரெடிட் சைடு போய் நம்ம என்ன பண்றோம், வேல்யூவை நம்ம போடுறோம். ஆப்போசிட் ஆஸ்பெக்ட் அக்கௌண்ட் நேம், அதாவது டெபிட் அக்கௌண்ட் நேமை எழுதி கிரெடிட்டட் அக்கௌண்ட் வேல்யூவை நம்ம போட்டு நம்ம என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். ஸோ ஜேர்னல் போஸ்டிங்கான ப்ரொசீஜர், ஸ்கீமா ஆர் ஃப்ளோ சார்ட், ஓகே, ஆர் மெத்தட், ஸ்கீம், இப்படி எதனால எடுத்துக்கலாம். ஸோ டெபிட் பண்ண அக்கௌண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் கிரெடிட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.